ஜபகுமார் தானே இல்ல வீடியோ கீடியோ போட்டு வச்சுக்கிறானுங்களா? கைத்துக்கு ப்ரோ. ப்ரோ ப்ரோ சைக்கோ ப்ரோ, உங்ககிட்ட வந்து ஒண்ணு பேசணும் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. நீங்க 2 பேரும் பேசி வச்சுன்னு தானே பண்றீங்க சைக்கோ ரைடரும் நீயும். நான் வந்து ப்ரோ நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் பண்ற ஆளே கிடையாது ப்ரோ. எல்லாமே நான் லைவ்ல பண்ற ஆளு ப்ரோ. சரி. ஸ்கிரிப்ட் பொட்டைங்கலாம் வந்து நம்ம கிட்ட நம்ம பேசவே கூடாது ப்ரோ. கண்ட நாயங்க ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு பாக்குறவனுங்கள ஏமாத்துவானுங்க. அப்படி கிடையாது. நம்ம வந்து ரியலிஸ்டிக் தல நடக்கிறத இருக்கிறத நான் எப்படி என்ன பண்றேன் கண்ணு நடிக்கிற எல்லாமே காமிச்சிட்டு போயிடும். அவ்வளவுதான். தெரியும் ப்ரோ. உன்னை இதுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன் நானு ஆரம்பத்துல. நான் இது வரைக்கும் ஸ்கிரிப்ட் இது வரைக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் கூட பண்ணதே இல்லை. எனக்கு என்னன்னா ப்ரோ அவங்க சொல்லும் போது டெலீட் பண்ணிருக்கலாம்ல. சரி பொண்ணு கேக்குது ரெக்வெஸ்ட் பண்ணி ப்ரோ நான் உன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். ஒரே நிமிஷம் நான் சொல்றது கேக்குறியா? ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட கேக்குது டெலீட் பண்ணிட்டா. சரி திருப்பி அதனால பண்ணிச்சு நான் டெலீட் பண்ணல, திருப்பி ரீபோஸ்ட் பண்ண நான் சொல்லிட்டேன். திருப்பி வந்து அதே பொண்ணோட ஃபேஸ் தான் அவனும் எடுத்து போட்டு வச்சிருந்தான். கரெக்டா? ஓகே. அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த பொண்ணுங்க வந்து அவங்க கிட்ட போயிடுச்சு. சரி வந்துச்சுங்க இப்போ என்ன டெலீட் பண்ணுங்க என்கிட்ட கேட்டுச்சுங்க. நான் வந்து சரி ஓகே இப்பனால தெரியுது எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி நான் டெலீட் பண்ணனா நான் பண்றேன். ஆனா உங்க ஃபேஸ் எங்க தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ அதே ஃபேஸ் தானே அங்கேயும் தெரியுது. நான் கேட்கறது கரெக்டா இல்லையா? ஆமா அங்க போட்டுட்டான்றீங்க. போட்டா ஒரே நிமிஷம் நான் சொல்றேன். அப்ப அதை டெலீட் பண்ண சொல்லுங்க நான் டெலீட் பண்ணிடுறேன்னு சொல்றேன். சரி. அப்போ நீ வந்து அந்த பொண்ணுங்களுக்காக பேசுனா என்ன பண்ணிருக்கணும்? டெலீட் பண்ணிருக்கணும். நான் உடனே டெலீட் பண்ண சொல்றேன். பண்ணல. ஃபர்ஸ்ட் அவனை டெலீட் பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி வீடியோ போட சொல்லுங்க. நான் பண்ணதெல்லாம் தப்பு, இந்த மாதிரி பொண்ணுங்க பெர்மிஷன்லாம் அவனை போடக்கூடாது அப்படின்னு சொன்ன தப்பு. வீடியோ போட சொல்றாது. அப்ப நீ பொண்ணுங்களுக்காக பேசுறியா எதுக்காக பேசுற? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கரெக்ட் தான் ப்ரோ. நீ சொல்றது பார்த்தா கரெக்டா தான் இருக்குது உன் பக்கம். நான் டெலீட் பண்ண நான் சொல்லிட்டேன். இப்போ நான் டெலீட் பண்றேன். சரி நீங்க அவங்ககிட்ட போயிட்டீங்க. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படி சொன்னா நீங்க தான் என்கிட்ட கேக்குறீங்க. ஆனா அதை எப்படி போடுவான்னா நான் சொன்னதுனால இதை டெலீட் பண்ணிட்டான் பாத்தீங்களா நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு போடுவான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எனக்கு பிரச்சனை இல்லை. நான் அப்படி கூட எனக்கு ஓகே. உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. எனக்கு டெலீட் பண்ண சொல்லுங்க பண்ணிடுறேன். எனக்கு ஒரு இதுடா அம்மா சொன்னேன்னு சொன்னா பாத்தியா நார்மலா சொன்னது. ஆனா எனக்கு ஒரே ஆயிடுச்சுடா. ஒரே ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் சரி ஓகே. அதனால அந்த பொண்ணுக்காக தானே அவன் வந்து பேசணும். அடுத்த வீடியோ பாத்தீங்களா? 15 நாள் டைம் தரேன் போயிட்டு வீலிங் அடிச்சிடுவாங்க கத்துக்கிடுவா. அது எதுக்கு அது எதுக்கு பாக்குறவங்களுக்கு புரிஞ்சா சரி. அதான் ப்ரோ எனக்கு அவன் மேலே ஒரு மரியாதை இருந்தது. லைக் அவன் ஒரு பிரச்சனையில ஒண்ணு மாட்டினான்ல நடுவுல. அதுல பாக்கும்போது சரி இவன் வீட்டுல யாரும் இல்ல, அம்மா கிடையாது அப்பா கிடையாதுன்னப்போ எனக்கு ஒரு லைட்டா ஒரு அனுதாபம் இருந்தது. லைக் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மரியாதையும் வந்தது. ஓகே இவன் தனியா இருந்து ஒழுங்கா இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க 2 பேரும் மாத்தி பேசும்போது இப்ப நீ நடுவுல ஒரு வீடியோ ஒண்ணு போட்டல ப்ரோ. அதுல கூட சொல்லிட்டியே இவன் ஸ்கிரிப்ட் பண்ணலாம் நான் என்கிட்ட. ஆமா பண்ணலாம்னு சொன்னான். அவன்கிட்ட இல்லன்னு சொல்லுங்க பண்ணலாம்னு சொன்னான். அதுதான் பண்ணலாம்னு சொல்லிட்டானா? உன் கேரக்டர் இல்லனா ஸ்கிரிப்டே பண்ணாலும் பண்றேன்னு சொல்லிட்டு பண்றேன். ஆமா நான் ப்ரமோஷனே பண்ண கூட இதான் ப்ரமோஷன் சொல்லிட்டு பண்றேன். அதுதான் ஸ்கிரிப்டாவே இல்ல ஸ்கிரிப்ட்லயே ஸ்கிரிப்ட் சொல்றேன். ஸ்கிரிப்ட் பண்ண சொல்ல பண்ணா அப்படி சொல்றேன். அதனால ஒரு டவுட் இருந்தது எனக்கு. என்ன ஸ்கிரிப்ட் ஏதா பண்ணி நான் வந்து இது வரைக்கும் நான் ஸ்கிரிப்ட் பண்ண எனக்கு வந்து நீங்க நினைக்கிறீங்களா எனக்கு ஏகப்பட்ட ப்ரமோஷன் வந்துச்சு. ஒரு ப்ரமோஷனும் நான் பண்ணதில்லை இது வரைக்கும். சேனல்ல எதுவுமே பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா அவங்க யாரு என்னன்னு தெரியாது. இந்த ஸ்கிரிப்ட் பண்ற நிறைய யூடியூப் சேனல்லாம் கூட்டி இந்த இன்டர்வியூ எடுக்கிறது எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். அவங்க சொல்றதா நம்ம பண்ணணும். நீ என்கிட்ட ஏதாச்சும் பேசணுமா? நீங்க ஒரு மீடியா நீங்க இருக்கீங்க. இப்போ ஒரு பெரிய மீடியா ஏதாச்சும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைவ் போட்டுக்கலாம். லைவ்லயே பேசிக்கலாம். நீங்க என்ன பேசுறேன்னு தெரியக்கூடாது. நான் என்ன பேச அதுக்கு பதில் என்ன கூட தெரியக்கூடாது. மாத்தி பேசிக்கலாம். அதுக்கு யாருமே வர மாட்டாங்க. அவன் அப்படி வர சொல்றீங்க. அவன் நான் வந்து எப்படி சொல்றது ப்ரோ தெரிஞ்சிச்சு ஒரு கட்டத்து மேல ப்ரோ. ஒரு விஷயம் ப்ரோ, அவன் தான் வந்து லூசுத்தனமா பண்றான் விட்டுருங்க. நீங்க உங்க சைடுல இருந்து வீடியோ போடுறீங்களா அது ஓகே. நான் சொல்றேன் பாருங்க கீழே இருக்கவங்க நான் சொல்லிட்டேன் வேணாண்டா அவனை விட்டுருங்க. வியூஸ்க்காக பண்றான். நம்ம திருப்பி அவன்கிட்ட பேசினா நம்மளால 4 பேருக்கு அவனுக்கு தெரிய வரும் யாருன்னு போய் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இதுவாக நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பட் வந்து என் கூட இருக்கவங்கள என்னால தடுக்க முடியும். நிறைய பேர் வந்து அவங்கள நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. இந்த வீடியோ போடுறதெல்லாம் சொல்ல முடியாது. அப்படியே விட்டதுதான். ஆனா நீங்க ஒரு வீடியோ ஒண்ணு போறீங்களா லைட்டா கடைசியா ஒண்ணு சொல்லிடுங்க. எனக்கு பிரச்சனை வேணா நீங்களே இந்த மாதிரி வீடியோ எதுவும் போட்டாதீங்கடா அப்படின்னு. ஏன்னா இது உங்க பேரு பாதிக்கும். நான் அதுக்காக சொல்றேன். நான் சொல்றேன் பாத்தீங்களா. இப்ப நான் ஒரு நல்ல ஸ்டாண்ட்ல இருக்கனால தான் நான் வந்து எந்த பிரச்சனையுமே வேணாம். நான் எனக்கு ஒரு ஃபியூச்சர் கச்சிச்சு நான் இதை நோக்கி அப்படியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருக்கிறேன். இதுவே வந்து நான் வந்து நார்மலா இப்ப என்கிட்ட எதுவுமே இல்ல, நார்மலா என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, பழைய மாதிரி இருக்கேன்னா சீனே வேறையா இருக்கும். இப்ப வந்து அவன் இதுக்காக பண்றான்னு தெரிஞ்சிச்சா அதுதான் அவனுக்கு கொடுக்குற பெஸ்ட் என்ன தெரியுமா? அவனை அவாய்ட் பண்றதுதான்.
அப்படியே நீ பாட்டு கத்திட்டு கொலைச்சிட்டு போயிட்டாரு. ப்ரோ அவனுக்கு என்ன தெரியுமா ப்ரோ, முதல்ல யார் யாரெல்லாம் ட்ரெண்டிங்ல இருப்பாங்களோ அவங்க கூட போயிட்டு அவங்க கூட இருந்துட்டு அவங்க மூஞ்ச காமிச்சிட்டு வெளியே வந்துட்டு அவங்கள பத்தி திருப்பி பேசிட்டு, அதுக்கப்புறம் வேற டீம்ல போயிட்டு திருப்பி அவங்க கூட நல்லா ஃபிட் ஆயிட்டு திருப்பி அவங்க கூட வெளியே வந்து அவங்கள பத்தி பேசிட்டு, இப்ப அவனை வீலிங் அடிக்க சொல்றான்ல, நான் உங்ககிட்ட சொல்றேன் வீலிங் அடிக்கிறான்ல, அவனுக்கு கத்துக்குது யார் தெரியுமா? டிடிஎஃப் இல்ல இல்ல ஃபெட்ரிக் டியூக்கர்ஸ்னு ஒருத்தர். ஓ தெரியாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அவரு. அவன் எனக்கு வந்து தெரியல. கத்து கொடுத்தவங்களுக்கே வேலை கொடுப்பான் ப்ரோ. அவன் கூட இருந்துட்டு இது வந்து என்கிட்ட எல்லாருமே சொன்னாங்க. சரி ஓகே, என்கிட்ட வந்து சென்டிமெண்ட் போட்டான். எனக்கு யாருமே இல்ல, என்னாச்சப்பா நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம் தான் பார்த்தேன், எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் மாதிரி நீயும் ஆயிடாத அப்படின்னு. ஐயோ வேணாம்பா, அவங்க கதையா விட்டுருங்க, தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ, ஜஸ்ட் இல்ல அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அவனை. அதான் ப்ரோ, நீ இப்போ வளர்ந்து வந்துன்னு இருக்கிற, ம், உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, ம். முடிஞ்ச அளவுக்கு உஷாரா இருந்துக்கோ. அதே எப்படி நான் சொல்ல வரேன்னா, எல்லாருமே இல்ல அதான் இல்ல சொன்னாங்க, இவங்க கிட்ட உஷாரா இரு அப்படி சொல்ல வரல நானு. இப்ப எப்படி எல்லார்கிட்டயுமே. மதன் தெரியும்ல, மதன் தெரியும் ஒப்பி. தெரியும் 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 அவன் ப்ரோ. அவன் இப்ப எப்படி நம்ம வந்து வளர்ந்து வரனா இவனை ஏதாவது எதுலயாச்சும் அடிக்கலாமா, இவனை எதனாச்சும் இதுல ம், மாட்டுவானா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம பாப்பாங்க. அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து அமைதியா போயிட்டு சரி ஓகே நம்ம வந்து வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எதுவா இருந்தாலுமே வந்து சரி ஓகே நான் உனக்கு என்ன தோக்கணுமா தோத்துறேன், நான் கெட்டவனா ஓகே நான் கெட்டவன் நீ நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டே இருக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா கொஞ்சம் இடத்துக்கு ஏத்த மாதிரி மட்டும் கொஞ்சம் மாறி பேசு ப்ரோ. ஏன்னா சொல்றேன் நான், உன் நல்லதுக்கு சொல்றேன் நான். ப்ரோ இப்போ என் பசங்களே வந்து என்ன தலை அவன் இவ்வளவு பண்றானுங்க, அவனுங்க நீங்க விட்டு இருக்கீங்க, என்ன தலை இவ்வளவு பண்றானுங்க விட்டுருக்கான்னு நான் நினைச்சேன், என்ன வேணா பண்ணலாம். பட் அதுக்கு வேணாம் எனக்கு, இவனுங்க கிட்ட நான் வந்து நம்ம பண்ணா கெத்து அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கானுங்க. ஊருக்கும் தெரியும் அவனுக்கும் தெரியும். அது நான் சொல்ல விரும்பல, நிறைய கதை இருக்குது, அது வேணாம் அப்படி சொல்லிட்டு சரி ஓகே சில்லு நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு எனக்கு வந்து இந்த கெத்து காட்டுறது அந்த புடுங்குறது அதெல்லாம் இல்ல. என்னை பார்த்து ஒரு 4 பேர் சிரிக்கிறாங்களா எனக்கு அது போதும் தல, அவ்வளவுதான். இந்த இதுக்கு என்ன மாறிட்டீங்களா? ஆமா தல, இந்த சோசியல் மீடியால வந்து இந்த கெத்து காட்டுறது இது பண்றது அது பண்றது, கெத்தா வீடியோ போடுறது பாக்குறது மறைக்கிறது தான் கெத்துன்னு நினைச்சுக்கிறானுங்க. அது கெத்தே இல்ல. நம்மள பார்த்து ஒரு 4 பேர் சிரிக்கிறாங்களா, வேலைக்கு போயிட்டு வராங்களா நைட்ல, பா வேலைக்கு போயிட்டு வந்துட்டவங்க மேல வெறுப்பாகுது, ஓ கொஞ்ச நேரம் லைவ் பார்த்தா ஏதாவது சிரிக்கலாம் ஃபன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா, அது போதும் தல நம்மளுக்கு. அதான் தல ஒரிஜினல் கெத்தே. நீங்க என்ன சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் ப்ரோ. நீ எந்த ஊர் தல நீங்க? சென்னை தான். சென்னையிலங்க? அம்பத்தூர். அம்பத்தூர் சுத்து பட்டேல நாங்க யார் சொல்லு? ஆவடியா? ஆமா ஆடி. அப்படியா? ஈவன் அவர் லிங்க்ல இருந்து கூட கால் வருது எனக்கு, ஆனா வந்து அவரு அதுல இன்வால்வே ஆகல. நான் அப்புறம் சொல்றேன், அதுல இன்ஸ்டால டிஎம் பண்ணுங்க. எல்லார்கிட்டயும் சேம் சென்டிமெண்ட், எனக்கு யாருமே இல்ல ப்ரோ, எனக்கு யாருமே ப்ரோ. இப்ப எனக்கு ப்ரோ எனக்கு தான் ப்ரோ சொல்றேன், இப்ப எங்க அம்மா அப்பாலாம் என் கூட இல்ல ப்ரோ, தனியா இருக்கு. நான் இந்த இடத்துல தனியா தான் இருப்பேன், இது என் வீடு தனியா தான் இருப்பேன், இது ஒரு ரூம். இப்ப எமர்ஜென்சிக்கு எடுத்து வச்சிருக்கேன் அந்த ரூம், இங்க தனியா தான் இருப்பேன் நான், எல்லாமே தனியா தான் பண்ணுவேன். இது வரைக்கும் என் கூட யாருமே சப்போர்ட் யாருமே இருந்ததே இல்ல. இதெல்லாம் வந்து சொல்லி காட்டலாமா வெளியே வந்து? அப்படி நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பொண்ணுங்க நீங்களே பாத்திருப்பீங்க, தனியா ஹஸ்பண்ட் இல்லாம தனியா குழந்தைங்க எல்லாம் வச்சு வளர்ப்பாங்க, ஒரே ஒரு சிங்கிள் உமனா இருந்துட்டு. அவங்க எல்லாம் வந்து ஈவன் கை கால் இல்லாதவங்க எங்க வீட்டுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு ப்ரோ. முந்தா நேத்து நினைக்கிறேன், ஒருத்தர் வந்து ஜொமேட்டோ ஓட்டுன்னு வராரு, அவருக்கு 2 கால் இல்ல, 3 வீல் வண்டியில வந்து ஜொமேட்டோ ஓட்டுன்னு வர்றாரு, 2 கால் இல்லாத அவரு வந்து என்கிட்ட எதுவுமே கேட்கவே இல்ல, வந்தாரு குத்தாரு போயினே இருந்தாரு, வந்தாரு ஃபுட்டு குத்தாரு போயினே இருக்கிறாரு, போறான்னு சொல்லி கிளம்புறாரு. உங்ககிட்ட ஏதோ நியாயம் மாதிரி இருக்குது ப்ரோ. நான் நியாயத்துக்காக சொல்லல ப்ரோ. நியாயத்துக்கு சொல்ல ப்ரோ, நார்மலா நாங்க பேசிப்போம்ல அந்த மாதிரி சொல்றேன் நானு. எனக்கு என்ன ஃபர்ஸ்ட்னா சரி ஒரு பொண்ணு கேக்குது போட்ட வீடியோ டெலிட் பண்ணுங்க, சரி டெலிட் பண்ணாதான் என்னன்னு அப்படிதான் தோணுச்சு. ஆனா வந்து நான் அந்த வீடியோ டெலிட் பண்ண தெரியுமா, நான் இல்ல எனக்கு 10 பேர் ரிவார்ட் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு ப்ரோ. ஒரே நிமிஷம், இல்ல அது காசு ஒரு மேட்டர்ல தல நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் நான் டெலிட் பண்ணிட்டேன், நான் டெலிட் பண்ணிட்டு அப்புறமேட்டு வந்து ஆமா பண்ணி அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணவனே நான் டெலிட் ஈவன் அந்த பொண்ணுகிட்டே கேளுங்க, டெலிட் நான் பண்ணிட்டேன்னு சொல்லுவோம் அந்த பொண்ணு. இப்போ நான் கால் பண்ண சொல்லும், திருப்பி வந்து நான் ஃபாலோ பண்றேன் 44. நான் வந்து அதுக்கப்புறம் யூடியூப்ல டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க, எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா நம்ம இவங்களுக்காக ஒண்ணு யூடியூப்ல வியூஸே போலாது, 4000-5000 வியூஸ் தான் போயிடுச்சு. இப்பதான் வந்து கொஞ்சம் இதுவாச்சு, சரி யூடியூப்ல டெலிட் பண்ணிட்டேன் நான் கடைசியா. ஆனா அது வந்து நீங்க என்கிட்ட கேட்டுக்கணும்ல, நான் ஃபாலோ பண்ற 44 பேர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு பண்றாரு இந்த மாதிரி பண்றாரு சொல்லும் போது எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ அவங்கிட்டே போயிட்டு கூட எல்லாமே கொடுத்துட்டாங்க, எல்லாமே நீ வந்து என்ன பண்ணிருக்கணும், நீ உத்தமனா தான் அந்த பொண்ணுக்காக நீ கேக்குறேன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணிருக்கணும். அப்ப நான் வந்து அவனை பிளாக் பண்ணிட்டு இருந்தேன், அவன் எனக்கு காலே பண்ணல. ஆனா வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து நான் கால் பண்ணேன், இந்த மாதிரி கேட்டேன்,
எனக்கு வியூஸ் தான் முக்கியம், கண்டென்ட் தான் முக்கியம், அடுத்தவங்க அழுதா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஆனா அது மாதிரி என்கிட்ட சொல்லவே இல்லை அவன் எனக்கு அதுக்கு முன்னாடியே நான் அவனை பிளாக் பண்ணிட்டேன், எப்பயோ பிளாக் பண்ணிட்டான் அவனை. ஆனா இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் அது வந்து போன வீடியோல ஒரு பொண்ணு கேட்டது டெலிட் பண்றான்னு சொல்லிட்டு, டேய் கம்முன்னு விடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு வந்து அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டேன் நானு, அப்பயே பண்ணிட்டேன். அந்த பசங்க கிட்ட எல்லாம் போயிட்டு என்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு அந்த பசங்க கிட்ட போயிட்டு மச்சான் இதான் அவன் நம்பரே கேளுங்க நான் சொன்னா கேட்க மாட்டான் சொல்லி என் நம்பர்லாம் நிறைய போயிட்டு அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் அவனை பிளாக் பண்ணதே. எப்பயோ பிளாக் பண்ணிட்டேன். இப்ப வந்து இந்த பொண்ணுங்க சொன்னதுனால வந்து என்கிட்ட கேட்டாராம், நான் வந்து டெலிட் பண்ணலையா, இந்த மாதிரி எனக்கு வியூஸ் தான் முக்கியம், அவங்க அழுதான் எனக்கு என்ன அப்படிலாம் நான் சொன்னேன்னு சொல்றாராம் அவரு. அதுக்கு அவன்கிட்ட ஒரு ப்ரூஃப்மே இல்ல. ஆனா வந்து அப்படி சொல்றேன்னு சொன்னா சரி என்ன பண்றது, சரி ஓகே வியூஸ்க்காக எதனா பழிச்சுக்கிட்டோம், நம்ம பையன் பழிச்சிட்டு போட அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்களே வந்து இந்த பொண்ணுங்க அவங்க கிட்ட போச்சுங்க, வேலை ஆகல, அங்க போனா வேலை ஆகல, திருப்பி உங்ககிட்ட அவர் சொல்லிட்டு திருப்பி என்கிட்ட வந்து கெஞ்சிச்சிங்க, நான் டெலிட் பண்ணிட்டேன். ஆனா வந்து என்ன நான் அவங்க கிட்ட கேட்டேன், இது வந்து உங்க வீடியோ தானே, என் பேஜ்ல அந்த பொண்ணே சொல்லிச்சு ஃபர்ஸ்ட் நீங்க போடும்போது அவ்வளவா இல்ல ப்ரோ, ஆனா இப்பதான் வந்து இது ட்ரெண்ட் ஆனவனே, இந்த இஷ்யூ ட்ரெண்ட் ஆனது என்ன யாருன்னு தேடி வந்து எங்களை தேடுறாங்க, உங்க பேஜ்ல வந்து தேடுறாங்க, அதனால இவ்வளவு ரீச் ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிச்சிங்க. சரி ஓகேம்மா உங்களுக்கு உங்க வீடியோ சோசியல் மீடியால வரக்கூடாது தானே அப்படின்னு நான் சொன்னேன். நான் வந்து ஈவன் அந்த பொண்ணுக்கு வந்து நான் ஸ்டீமர்னு தெரியும் ப்ரோ, நான் காமனா சொல்றேன் பாருங்க ப்ரோ, நிறைய பொண்ணுங்க வந்து பேசுறாங்க ஸ்டீமர் தெரிஞ்சு பேசுறாங்க, எனக்கு இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் அதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு பேசுறாங்க, ஸ்டீமர் தெரிஞ்சிட்டு. அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த போஸ்ட் போட்ட உடனே போஸ்ட் போட்டு நிறைய லைக்ஸ் வருது வியூஸ் வருது, அவங்க பார்க்கணும்னு அவங்களுக்கு ஆசை. ஒன்ஸ் அந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு ரீச் ஆகும்போது தான் அந்த பொண்ணுங்க வந்து திருப்பி இந்த மாதிரி வீட்டை ரீச் ஆகுது டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்க போச்சிங்களாங்க, அவங்க கிட்ட போச்சிங்களா சொல்லிச்சிங்களா, சரி ஓகே அந்த அவன் வந்து சொல்லிட்டாங்க டெலிட் பண்ண மாதிரி சொல்லிட்டேன். திருப்பி என்கிட்ட வந்துச்சுங்க, ப்ரோ இல்ல ப்ரோ சாரி ப்ரோ தெரியாம இது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டுச்சிங்க. சரி நான் பண்றேமா, அவங்க ஃபேஸ் சோஷியல் மீடியா வரக்கூடாது, அப்ப அவனும் அதே ஃபேஸ் தானே போட்டு வச்சிருக்கான், நீங்க அதை டெலிட் பண்ண சொல்லுங்க, அடுத்த செகண்ட் நான் டெலிட் பண்றேன் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசிச்சிங்க, அவன் வந்து நான் டெலிட் பண்ண ஃபர்ஸ்ட் அவன் பண்ண சொல்லுங்க, பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ மாதிரி போட சொல்லுங்க, இந்த மாதிரி நான் பண்ணது தப்பு, இவங்க பர்மிஷன் இல்லாம நான் வந்து வீடியோ போட்டேன், நான் இப்ப அதை டெலிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட சொல்லுங்க அப்படின்ற அப்படி சொல்றான். அப்ப அவன் எந்த முடிவுல பேசுறான் உங்களுக்கு தெரியுதா? அவனுக்கு அந்த பொண்ணு வீடியோ டெலிட் பண்ணணும்னா முதல்ல என்கிட்ட பேசிருக்கணும், இல்ல வீடியோ போட்டான் சரி ஓகே நான் டெலிட் பண்றேன்னு நான் சொல்லிட்டேன், இப்ப நீ அந்த வீடியோ டெலிட் பண்ணா நான் பண்றேன்னு சொல்லிட்டேன், பண்ணவே இல்லையே. 2 மணி நேரம் லைவ் போடாம இவ்வளவு நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தேன் பொண்ணுகிட்ட, ஏன் அவன் பண்ணல ரீசன் கேளுங்க, ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டதுதான் வந்து இந்த மாதிரி நீங்க ஒரு வீடியோ மாதிரி போடுங்க, போட்டு சொல்லுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த ரெக்கார்ட் அனுப்பவா இப்ப காட்டவா லைவ்லயே. அப்ப இவரோட மோட்டிவ் என்னது, இவர் ஒரு சமூக சீர்திருத்த உத்தம புத்திரன் எல்லாம் கிடையாது இவரு. சொல்றேன் இருங்க கதை நிறைய இருக்குது, இப்ப தேவை ஒரு கண்டென்ட் இல்ல, கண்டென்ட் பண்ண வக்கீல்ல புரியுதுங்களா? அதனால வந்து இப்ப யாரெல்லாம் ட்ரெண்ட்ல இருக்காங்களோ உனக்கு தான் ப்ரோ வேலையா, யாரெல்லாம் ட்ரெண்ட்ல இருக்காங்களோ அவங்க பூல போச்சு ஊம்புவோம் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ ஓப்பனா சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு பொண்ணு ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு, அதை இது பண்ணி விட்டான். அப்புறம் டிடிஎஃப் கூட போனா அவங்க வச்சு தொட்டி விட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஃபெட்ரிக் டியூக்கர்ஸ் அவரு கூட இருந்தான், அவங்க வச்சு தொட்டி விட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து தான் இருப்பான் போட்ட கொஞ்சம் கொஞ்சமா ஒரு யாரெல்லாம் ட்ரெண்ட்ல இருக்காங்களோ அவங்க போயிட்டு அவங்க பூல ஊம்புறது, ஊம்பி முடிச்சவனே அவங்க சப்ப விட்டவனே திருப்பி வெளியே வந்துட்டு அவங்கள பத்தி திருப்பி பேசுறது, வியூஸ் எடுக்கிறது, அவ்வளவுதான். கடைசியில வந்துட்டு எனக்கு யாருமே இல்லை நீங்க தான் இருக்கீங்க, உங்ககிட்ட தான் சொல்ல முடியும், எனக்கு உங்ககிட்ட காட்ட இருங்க நான் அந்த ஆடியோ எனக்கே சிரிப்பு தான் ப்ரோ வருது, வெறிக்குதியாவது ப்ரோ. அந்த ஆடியோ காட்டுறாருங்க. நிறைய ஆடியோ இருக்குது, இதுல எதாவது காட்டும் போது காட்டுறது. நீங்க அதை பாத்தீங்களா அந்த வீடியோ, அவன் சொன்னது பாத்தீங்களா போட்டோ காமிச்சது, நீ யாரா தேடி அப்படின்னு கேட்டத நான் அவனையா சொன்னேன், அதான் அவங்க அம்மா எப்படி எடுத்துன்னு போனா பாருங்க, இவங்களதான் நீ இப்ப சொன்ன அப்படின்னு சொல்லி திருப்பி இங்க பாருங்க ப்ரோ. யாரும் அம்மாவெல்லாம் யோசிச்சு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவன் பண்றதுக்கு ஒரே ஒரு லாஸ்ட் செக்மேட் ஒன்னே தான் நான் சொல்லுவேன், அவன் சாரி கேட்டு வீடியோ போட சொல்லு,
எல்லா வீடியோவும் நான் டெலிட் பண்றேன். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இல்லைன்னா நாளைக்கு நான் வந்து லீகலா ஆக்ஷன் எடுத்துட்டு அட்வொகேட் கிட்ட பேசிட்டேன், ஒரு எஸ்ஐ கிட்ட பேசிட்டேன், இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டேன், எல்லாமே பண்ணி வச்சிருக்கேன் நானு. நாளைக்கு என்ன பண்ண முடியுமோ அவனை நான் கண்டிப்பா பண்ணுவேன். அப்போ இவனோட மோட்டிவ் என்னன்னா நான் வந்து சாரி கேட்டு வீடியோ போடுறது. அப்ப அந்த பொண்ணுங்க வீடியோ டெலீட் பண்றது கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அந்த பொண்ணு வீடியோ டெலீட் பண்றது கிடையாது. இவனோட மோட்டிவ் சாரி கேட்டு நான் வீடியோ போட்டு அந்த இடத்துல வந்து ஒரு சோசியல் மீடியால ஒரு ரவுடியா அப்படி ஆகணும் அப்படி கேட்டு 51 சுத்து அந்த மாதிரி ஒருத்தர் ஆகணும்னு இவருக்கு ஒரு ஆசை. அவ்வளவுதான் ப்ரோ. அது பொட்டை சத்தியமா கண்டுக்காது ப்ரோ. அதான் சொல்றேன், அதான் விட்டேன். ஆனா இப்ப யூடியூப்ல வந்துட்டு இதுக்குன்னு ஏதோ பார் இருக்கா? லைக் இந்த அளவுக்கு பேசிக்கலாம் இந்த மாதிரிலாம் அபியூஸ் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். அசிங்கமா பேசுறதெல்லாம் மேட்டர் இல்ல, அபியூஸ் பண்ணக்கூடாது. மத்தவனை திட்டக்கூடாது. மத்தவங்களை திட்டலாம் ப்ரோ. இப்ப நான் வந்து நீங்க என்ன அசிங்கமா திட்டாம நான் உங்களை திருப்பி திட்டக்கூடாது. திட்டினா நீங்க வந்து என் மேல கேஸ் குடுத்தீங்கன்னா அது வந்து கேஸ். ஓகே. இப்ப நான் எடுத்த உடனே நீங்க வந்து என்ன நார்மலா பேசினா நான் உங்க அசிங்கமா திட்டனா அதுக்கு பேர் அபியூஸ். நீங்க திட்டிட்டு நான் பேர் திருப்பினா அதுக்கு பேர் வந்து டிஃபண்ட். அதே மாதிரி வந்து எல்லாத்துலயும் அதுதான் ப்ரோ. இப்ப வந்து உங்களை ஒருத்தன் வெட்ட வரான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அவனை திருப்பி குத்திட்டு அவனை கொலை பண்ணா கூட அதுக்கு பேர் வந்து தற்காப்பு தான், கொலை கிடையாது. அவ்வளவுதான் மொக்க கதை ப்ரோ. தட்டி விடுங்க. சரி ப்ரோ, நீ பாத்து விடுங்க. ஓகே ப்ரோ, பாத்துக்கலாம். உச்சா வேற வருது எனக்கு அர்ஜென்டா. இந்த மாதிரி நல்லா பேசும்போது தான் உச்சாவே வரும். சரி ப்ரோ, பை டாடா. பாப்போம். ஜபா ப்ரோ. நீங்க லைவ் ஒரிஜினலா? ஒரிஜினல். நானா? போய் சொல்லாதீங்க. ஸ்டூபிட். ஸ்டார்டிங்லயே வெரி ஆகுது. என்ன பண்றது சொல்லுங்க. ஜபகுமார் ப்ரோ. ப்ரோ. யோ ஜபகுமார். யோ சாப்பிட்டியா ப்ரோ? சாப்பிட்டேன் ப்ரோ. நீ சாப்பிட்டியா? ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கிற? நல்லா இருக்கிறேன் ப்ரோ. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ப்ரோ. மஜா ப்ரோ. இப்ப தலைவா ஸ்டெக்காவர தலைவா, ஸ்டெக்காவர தலைவா. நம்ம உச்சா அர்ஜென்ட்டா வருது நண்பா, செம அர்ஜென்ட்டா வருது. யாரோ ஸ்டீமர். ரிஃப்ரெஷ் பண்ணிட்டோடா டேய். என்ன ப்ரோ? ஜபா என்ன கதை? ஏய் எவன் பேர் இது கேளுக்குற? சரி சரி பாய்டா டேய். அதான் சல்லா கால் பண்ணியா யாருக்கு? டும் 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 டும். உச்சா மட்டும் தலைமை ஆணையிட்டால் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால். தலைமை ஆணையிட்டால் தலைகள் சிதறம். இது எங்க டெரிட்டரி. நாங்க வேற யார தம்பி கலர சந்திப்பா மாட்டிக்கின சர்ற மாதிரி. ஐயோ வேற மாதிரி தம்பி. ஒரே நிமிஷம் உச்சா மட்டும் போயிட்டு ப்ளீஸ் நண்பா. ഫേക്ക് വീഡിയോയാ? சரி அவன் கையில போட்டு கொடுத்துருந்தா நம்ம மூஞ்ச ஆக்டிவ் விளையாட முடியாதுடா. ഇതൊക്കെ നോക്കി വിശ്വസിച്ചു ഞാന്. ഇതൊക്കെ വിശ്വസിച്ചു.
மாத்துல ஃபேக் ஸ்கிப். டேய் ஜெவக்குமார் வெளியே வாடா. டேய் ராத்திரி யாரா ஜிம்ல இருப்பாங்களாடா கோத்தா? ப்ரோ ஓய் ப்ரோ ப்ரோ என்னாச்சு ப்ரோ? எல்லாரும் இப்பதான் வந்தேன். என்னாச்சு ப்ரோ நீங்கடா என்ன ஆச்சு? என்ன சொன்னீங்க நீங்க எல்லாரும் அவனுங்க? ஹாய் மலையாளம். ஹலோ. குட்டி ஆகுதுன்னு நினைக்கிறேன். வாடா. ஏய் ப்ரோ குட்டி 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 கையடி கையடி கபிலா, நீதான் கையடி கையடி கபிலா. ஏய் ஜபா ப்ரோ வா ப்ரோ வா. ஏமா நான் பார்த்தா ஐயோ உன்கிட்ட பேசலாமே அப்படின்னு. என்னடா எல்லாரும் ஃபுல்லா ஃபேக் வீடியோ போட்டு வரானுங்க 18,000 பேருமே. ப்ரோ 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 ஈசாடா ஈசாலா மாமா ஐயோ சத்தியமா சொல்றேன், நேத்து ஃபுல்லா உனக்காக பார்த்தேன். நானு லைவ்லயே தான் இருக்கேன். எப்போ வரும் பார்த்தேன். உங்க அம்மா நீயே வந்துட்டேன். மாலை நம்மதான் நீதான் ஒத்த பூலே ஒத்த ஜபாதான் பூலே. உங்க அம்மால எல்லாரையும் விட்டுவோம் பார்த்தா உங்க அம்மால. ஓ சத்தியமா உனக்காக எம்மனா தெரியுமா லைவ்ல நானு எமனாட்டா இருக்கியா? எவ்வளவு நேரம் இருக்கு தெரியுமா? நேத்து ஃபுல்லா உனக்காக பார்த்தேன். ஒரு ஆளுக்காக மட்டும் தான் லைவ்ல இருக்கானே. சாரி மாமா சாரி. நான் ஸ்டோரி போட்டிருந்தியா? ஸ்டோரி போட்டது நீ பார்க்கவே இல்லை படிக்கிற ஸ்டோரியா? ஆமா நிறைய ஸ்டோரி போறான் நண்பா. நம்மளும் வந்து எல்லா ஸ்டோரியும் மென்ஷன் எல்லாம் பண்ணி போட்டுருந்தான். இல்ல நேத்து வந்து உன் லைவ் பாத்துட்டு இருந்தேன். நீ ஒரு ஹரிஷா ஒரு பேர் இது இன்னொருத்தர் உன் ஃப்ரெண்டு லைவ்ல இருப்பார்ல ஸ்ட்ரீமர் முகேஷ். ஐயோ அவர் இல்லையா? அவர் ரேண்டமா அவரும் ஸ்ட்ரீம் போடுறவர் தான். இங்க ஒரு பேர் ஹரிஷா ராஜேஷா தெரியல எனக்கு. நேத்து நைட்டு அவரு சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு கேரளா பாய் ஒருத்தர் கேட்டு இருந்தாரு, இப்போலாம் யூமிங்ல வந்து ஃபுல்லா தமிழ் பசங்க தான் வராங்க, நீங்களா தான் காரணம் சொல்லிட்டு. அதுக்குதானே ஒரு வீடியோ அதுதானே வந்து உன்னை வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, தமிழ் பசங்க எல்லாம் வரதுக்கு காரணம் ஜப்பா தான். அது கிளிப் இருக்குதா? ஐயோ அது எடுத்து ஸ்டோரி போடுறீங்க. எனக்கு இன்ஸ்டால அனுப்பிச்சுடு, அது கண்டென்ட்லயே போடலாம். நீங்க இன்ஸ்டால அனுப்பிச்சுடு, மெசேஜ் அனுப்பிச்சுடியா? மெசேஜ் பண்றேன் பாரு. சரி நான் பாக்குறேன். கையில நடுங்குதா? ஒருத்த கை நடுங்குது. எனக்கு தான் நடுங்குது. ஓ உனக்கு நடுங்குது வேற, எனக்கு நடுங்குது வேற. நம்ம தான் பூலே லெட்ஸ் கோ. சரி நண்பா போய்டட்டா? ஓ நான் நாளை வீடியோல பாரு. நான் ஒரு லூஸ் கூதி எப்படி தெரியுமா? லூஸ் கூதி இங்க பாரு, சார்ஜ் அப்படி போட்டு சொருவிட்டிங் வச்சிட்டேன். இத வந்து அதுல சொருவே இல்ல மாமா. எனக்கு வந்து நிறைய டைம் வந்து இருக்கு லூஸ் கூதி. நான் வந்து நான் ஐடி சொல்றேன் பாத்துக்க. எம்டி vlogs ஓகேவா? ஓகே எம்டி vlogs. எம்டியா vlogs போடுவியா நீ? எம்டியா vlogs போடுவியா? எதுமே இல்லாம டெய்லி vlog போடுவேன். சரி ஓகே நான் பாக்குறேன் சத்தியமா. நான் இப்ப நான் ஐடியோ நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்றீங்க. பூஜா அக்கா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அவன் எப்படின்னா தெரியுமா அவன் சொல்லிட்டான், ஏமாத்திட்டு போயிட்டா ப்ரோ. மனசே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஏமாத்தலாம் இல்ல ப்ரோ, இப்போ என்னை பத்தி ஒரு பேட் அந்த விஷயம் போயிட்டு இருக்குல்ல, தப்பா போயிட்டு இருக்கு, என்ன தப்பா போர்ட்ரேட் பண்றாங்க அந்த மாதிரி சொல்றாங்கல்ல. அப்ப என்ன பண்ணணும்னா அவ இந்த மாதிரி ஆயிடுச்சு, சரி அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிருக்கணும்ல. அந்த ரீல் அமிச்சிட்டு எனக்கு சி அப்படின்னு சொல்லிட்டா ப்ரோ. சி நீ இப்படியா அப்படின்னு சொல்லிட்டா. கஷ்டமாயிடுச்சு. ஐயோ மாமா சரிமா சொல்றேன், எங்க ஊர்ல சின்ன வாண்டு பண்ணிக்கலாம் வாண்டுங்க எல்லாம் ஜப்பா தான். அது எப்படி தெரியுமா? ஜப்பான்ற பேர் கூட உனக்கு முன்னாடி வர மாட்டேது. உங்க அம்மால டே உங்க அம்மா வாண்டுகளை எல்லாம் சொல்ல வைக்காது அந்த மாதிரி. நான் சத்தியமா நான் சொல்ல. வாண்டுங்கன்னா சின்ன வாண்டுங்க இல்ல, எல்லாம் 10th வந்து படிக்கிறானுங்க. 10th 12th படிக்கிற பசங்க தான் எல்லாம் லைவ் தான் பார்த்து பசங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு மாதிரி மனசே ஒரு மாதிரி இருப்ப. பூஜா வேற ஞாபகம் பத்தி விட்டு பூஜா ஞாபகம் விட்டா நான் மெசேஜ் அடிக்க போறியா? இல்லையா எப்படியா நான் அடிக்க முடியும் சொல்ல? இப்ப நீ இந்த மாதிரி இப்ப நீ ஒரு பொண்ணை லவ் பண்ற, இப்போ உன்ன மாதிரி தப்பா சொல்லிட்டாங்க, உன்கிட்ட அந்த பொண்ணு சப்போர்ட் பண்ணமா பண்ணக்கூடாதா? பண்ணிதான் ஆகணும். ஆமா அந்த பொண்ணு பண்ணல, என்ன பார்த்து வந்து சி அப்படின்னு சொல்லிச்சு. அந்த மெசேஜ் கூட நான் காட்டுறேன் பாரு, சி அப்படின்னுச்சு. கஷ்டமாயிடுச்சு. பூஜா கால் பண்ண நான் கால் பண்றேன் உங்களுக்காக. நம்ம சண்டை முடிச்சே ஆகணும், இதை பேசி முடிச்சே ஆகணும்.
ஹலோ ஆ சொல்லு. கேக்குதா? நீங்க திட்டினாதானே நேத்து? இப்ப மட்டும் ஏன் கால் பண்ணல? திட்டினா எனக்கு இந்த கிளாரிபிகேஷன் மட்டும் பண்ணிட்டு போயிடு. சொல்லு. இப்போ ஒரு விஷயம் இந்த மாதிரி ஆயிருக்குன்னா, இப்போ உனக்கே ஒரு விஷயம் இந்த மாதிரி ஆயிருக்கு. ஒரு பையன் உன்னை பத்தி ஏதாச்சும் அசிங்கமா போட்டானா, நான் உனக்கு சப்போர்ட்டா பண்ணி என்ன பண்ணா அவன் ஏதா பண்ணா அவன் கிட்ட போய் கேட்கணுமா? இல்ல வந்து ஏய் சீ சீ அப்படி சொல்லுவாங்களா? அந்த இடத்துல நடந்தது தானே வீடியோவா போட்டிருக்கான். இப்போ நம்ம சரி. படுத்துட்டு இருக்க வீடியோனா அந்த நடந்தது தானே. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேனா இல்லையா? அது இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சொன்னா இல்லையா? உங்ககிட்ட சொன்னா இல்லையா? கேட்ட கேள்வி மட்டும் பதில் சொல்லு. அதுக்கு 2 பேரும் சண்டை வந்துச்சு. ஆனா அந்த வீடியோ என்கிட்ட மாட்டல. இப்ப வீடியோ அதனால இப்ப சீண்டியா? அத நான் உன்கிட்ட சொல்லாம எதுவுமே இல்ல, எல்லாமே சொன்னேன்ல. சீன்னு சொல்ற என்ன? பேட் வேர்ட் பேசாது. பேட் வேர்ட்ஸ் நான் உன்கிட்ட எப்ப பேசினேன்? இது வரைக்கும் நான் பேட் வேர்ட்ஸ் பேசினேன் உன்கிட்ட? நேத்து பேசினேன். ஆனா ஏன்னா நீ அப்படி சீன்னு சொன்னது எனக்கு அதை விட பேட் வேர்ட்ஸோட பெரிய விஷயமா இருக்குது.